ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு லாஸ்ட் அகாடமி. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்டோட ஃபர்ஸ்ட் இயர்ல ஃபர்ஸ்ட் செய்யுள் தான் நம்ம பார்க்க போறோம். லக்கிலி நமக்கு ஃபர்ஸ்ட் செய்யுளே என்னது, மனப்பாட பாட்டு. ஓகேவா, நம்ம எந்த அளவுக்கு அழகா புரிஞ்சு படிக்கிறோமோ அந்த அளவுக்கு பாட்டு எக்ஸாம் டைம்ல அழகா நம்ம வந்து எழுதணும். ஓகே, ஃபர்ஸ்ட் இயர் ஒன்னோட நேம் என்ன? அன்னை மொழியே. அன்னை மொழி என்ற செய்யுளை எழுதியவர் யாரு? பாவலரேறு பெருஞ்சித்திரனார். பாவலரேறு பெருஞ்சித்திரனார். ஓகேவா, ஆக்சுவலி இந்த அன்னை மொழியை வந்து யாரை பத்தி இருக்கு? தமிழ் அன்னை இருக்காங்க பாத்தீங்களா, இவங்கள பத்தி இருக்கு. அதாவது தமிழ் மொழிய ஒரு மதர் மாதிரி கன்சிடர் பண்ணி அவங்க எந்த அளவுக்கு அழகானவங்க அறிவானவங்கன்ட்டு ரொம்ப அவங்கள போற்றி பாடுறதுதான் வந்து இந்த செய்யுளா இருக்கு. ஓகே, தமிழ் தாய் சின்ன குழந்தையின் சிரிப்பும் மாணவள், பழுத்த நரையின் பட்டறிவும் மாணவள். அதாவது சின்ன குழந்தையோட சிரிப்புல இருந்து வயசானவங்களோட நாலேஜ் வரைக்கும் தமிழ் தாய் தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வானத்திற்கும் வையத்திற்கும் இடைப்பட்ட யாவற்றையும் கவிதையாய் கொண்டவர். அதாவது மேல கீழே எல்லா சைடுமே இருக்கிற கேப்ஸ் எல்லாமே கவிதையா நிரப்பியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உணர்ந்து கற்றால் கல் போன்ற மனதையும் கற்கண்டாக்குபவள். நீங்க புரிஞ்சு படிச்சீங்கன்னா எவ்வளவு ஒரு ஹார்டான பர்சனா இருந்தாலும் உடனே ஸ்வீட் ஆயிடுவாங்களாம். ஓகே, அறிவை பெருக்குபவள், அன்பை வயப்படுத்துபவள், செப்புதற்கரிய அவள் பெருமையை போற்றுவோம். அதாவது அவங்களோட ஈக்குவல் இல்லாத பெருமையை வந்து நம்ம வந்து அதிகமா போற்றலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த பாடல் ஃபுல்லாவே தமிழ் தாயை பத்தி தான் இருக்க போகுது. ஓகே, இந்த பாட்டல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஸ்டான்ஸாவா பிரிஞ்சிருக்கு. ஒண்ணு வந்து அழகார்ந்த செந்தமிழே அப்படின்ற மாதிரியும் செப்பரிய நின் பெருமை அப்படின்னு 2 ஸ்டான்ஸாவா பிரிஞ்சிருக்கு. ஓகே, இதுல நமக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா மட்டும்தான், இந்த 8 வரிகள் தான் உங்களுக்கு மனப்பாடம். அழகார்ந்த செந்தமிழ். அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழ், முன்னைக்கும் முன்னை முகிழ்ந்த நறுங்கனியே, கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசு. அதாவது அன்னை மொழியே என்னோட மதர் டங் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகே, நீங்க வந்து ஒரு அழகான செந்தமிழ், நீங்க வந்து ஒரு அழகான லாங்குவேஜ். முன்னைக்கும் முன்னை அப்படின்னா முன்னாடி காலத்துக்கும் முன்னாடி, அப்பயே நீங்க வந்து தோன்றிட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில்னா குமரி கடல், அதாவது இந்த லெமோரியா கண்டம்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல நீங்க வந்து தோன்றி ஃபுல்லாவே நீங்க அரசாண்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நமக்கு இங்க சொல்றாங்க. ஓகே, தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகள். தென்னன் மகளேனா பாண்டிய மகளேன்னு சொல்றாங்க. ஏன் பாண்டிய நாடு இங்க குறிப்பா வந்து மென்ஷன் பண்றாங்க? பிகாஸ் நமக்கு ஹிஸ்டரி என்ன சொல்லுது, தமிழ் சங்கம் எல்லாமே வந்து பாண்டிய நாட்டுலதான் வந்து வச்சு வளர்த்தாங்க அப்படின்னு சொல்லுது. அதனாலதான் பாண்டிய மகளே அப்படின்னு இந்த இடத்துல நம்ம சொல்றோம். ஓகே, திருக்குறளின் மாண்புகள், திருக்குறளோட பெருமை நீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இன்னென்றும் பார்ப்பதே என் தொகையே நற்கணக்கே. என் தொகையேனா இங்க 8 தொகையை குறிக்குது, நற்கணக்கேனா 14 கீழ்கணக்கு மேல் கணக்கு அந்த மாதிரி சொல்லுது. மண்ணுஞ்சிலம்பே மணிமேகலை வடிவே. மண்ணுஞ்சிலம்பேனா சிலப்பதிகாரத்தை வந்து மென்ஷன் பண்ணுது. மணிமேகலை வடிவேனா மணிமேகலையோட அந்த செய்யுளை வந்து மென்ஷன் பண்ணுது. முன்னும் நினைவால் முடித்தாழ வாழ்த்துவோமே. அதாவது உங்களோட மெமரியால நாங்க ஃபுல்லாவே ரெஸ்பெக்ட் பண்ணி வாழ்த்துவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது இந்த தென்னன் மகளில இருந்து ஆரம்பிக்குது பாத்தீங்களா, இந்த 4 வரிகள் ஃபுல்லாவே தமிழ் செய்யுள்ல இருக்கிறத வச்சே நம்ம வந்து கொஞ்சறாங்க. ஓகேவா, இப்போ ஒரு குழந்தைய எப்படி கொஞ்சம் செல்லமே தங்கமேன்னு கொஞ்சறோம்ல, அதே போல தமிழ் தாயை எப்படி கொஞ்சறாங்க, மணிமேகலையே சிலப்பதிகாரமே அப்படின்னு கொஞ்சறாங்க இங்க. ஓகே, நெக்ஸ்ட் 8 வரிகள் பார்க்கலாமா? செப்பரிய நின் பெருமை. செந்தமிழே உள்ளுயிர செப்பரிய நின் பெருமை, என் தமிழ்னா எவ்வாறு எடுத்தே உறைவிருக்கும். இவ்வளவு பெருமையா இருக்கீங்க, என் உயிருக்கு ஈக்குவலா இருக்கீங்க, உங்களை எப்படி நான் சின்னதா ஒரு லைன்ல என் வாயால நான் உங்களை டிஃபைன் பண்ணிட முடியும் அப்படின்னு நீங்க கேக்குறாங்க. முந்தை தனி புகழும் முகிழ்ந்த இலக்கியம். அதாவது உங்களுக்குன்னு ஒரு தனி புகழ் இருக்கு, உங்களுக்குன்னு தனியா ஒரு இலக்கணம் இருக்கு. விந்தை நெடுநிலைப்பும் வேறோர் புகழுரையும். அதாவது உங்களுக்கு நீங்க ஸ்டாண்டர்டா நிக்கிறீங்க தனியா. அது மட்டும் இல்லாம மற்ற லாங்குவேஜ் பீப்புள் இருப்பாங்க பாத்தீங்களா, இப்ப ஃபாரினர்ஸ் எடுத்துக்கலாம், அவங்களுக்குலாம் தமிழ் லாங்குவேஜ் மதர் டங்கே கிடையாது. ஆனா அவங்க உங்களை வியந்து உங்களை பெருமையா பேசுறாங்க. ஓகேவா, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்கு, உந்தி உணர்வெழும்ப உள்ள கனல் மூல அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இதெல்லாம் பார்க்கும்போது உங்க மேல எனக்கு அப்படியே பற்று வந்து பொங்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகே, செந்தாமரை தேனை குடித்து சிறகாந்த தும்பி பாடும், அது போல யாம் பாடி முந்துற்றோம் யாண்டும் முழங்க தனித்தமிழே. அதாவது ஒரு செந்தாமரை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த செந்தாமரைய அதுல உள்ள தேனை குடிச்சிட்டு அந்த தும்பி வந்து அப்படியே சுத்திக்கிட்டே இருக்குமா அந்த வண்டு. ஓகேவா,
அதை சுற்றி என்ன பண்ண பாடிக்கிட்டே இருக்கும், சொயின்னு ஒரு சவுண்ட் வேற வரும். ஓகே, அது போல் தமிழோட லாங்குவேஜ் எல்லாமே நாங்கள் கற்றுக்கிட்டு இந்த செய்யுள் இது எல்லாமே புரிஞ்சுட்டு உங்களை வந்து போற்றி வந்து நாங்கள் பாடுவோம், உங்களோட பெருமையை வந்து எல்லாருக்கும் சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த பாடல் வந்து முடிக்கிறாங்க. ஓகே, இந்த பாடலோட ஆசிரியர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். இதை நல்லா மைண்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பாடல் பொருள். ஆக்சுவலி பாடல் பொருள் நம்ம பாடல் கூடயே பார்த்தாச்சு, இருந்தாலும் நம்ம இதில் இன்னொரு வாட்டி நம்ம படிச்சிடலாம். அன்னை மொழியே அழகு நிறைந்த செந்தமிழே, அழகா இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. பழமைக்கும் பழமையாய் தோன்றிய நறுங்கனை, ஓல்டுக்கே ஓல்டுவீங்க, அப்படி கோல்டுக்கு ஓல்டு என்னது கோல்டு, அந்த மாதிரி சொல்றாங்க. ஓகே, கடல் கொண்ட குமரி கண்டத்தில் நிலைத்து அரசாண்ட மண்ணுலக பேரரசு. ஓகே, குமரி கண்டல்ல நீங்க தோன்றி நிலைச்சு அங்கேயே நீங்க ரூல் பண்ணியிருக்கீங்கன்ற மாதிரி சொல்றாங்க. பாண்டிய மன்னனின் மகளே, திருக்குறளால் மேன்மையான பெருமை கூறியவளே, கொஞ்சறாங்க இங்க. இனிய 10 பாட்டே 8 தொகையே, நல்ல 15 கீழ்கணக்கே, நிலைத்த சிலப்பதிகாரமே, அழகான மணிமேகலையே, பொங்கியழும் நினைவுகளால் தனை வழங்கி வாழ்த்துகின்றோம். உங்களோட நினைவுகள் அதிகமா இருக்க உங்களை தனை வழங்கி நாங்க ரெஸ்பெக்ட் பண்றோம்ன்ற மாதிரி சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட், செழுமை மிக்க தமிழே எமக்குயிரே, சொல்லுதற்கரிய நின் பெருமைத்தனை எம் தமிழ்னா எப்படித்தான் விரைத்துரைக்குமோ, எப்படி உங்களை நான் எக்ஸ்பிளைன் பண்றது அப்படின்னு நீங்க கொஸ்டின் கேட்குறாங்க. இந்த கொஸ்டின் மார்க்ன்றது ரொம்ப அழகான ஒரு விஷயம். அதை நீங்க போட்டீங்கன்னா அந்த ஒரு சிறுவனை அழுகுறீங்க அப்படின்னா அதுல இன்னும் கொஞ்சம் ஒரு ஹை லிஃப்டா ஒரு நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்து உங்களுக்கு காட்டும். ஓகே, பழம்பெருமையும் தனக்கென தனிச்சிறப்பும் இலக்கிய வளமும் கொண்ட தமிழே, உங்களுக்குன்னு எல்லாமே இண்டிபெண்டா இருக்குன்னு சொன்னோமா, அதுதான் இங்க சொல்றாங்க. வியக்கத்தக்க உன்னுடைய நீண்ட நிலைத்த தன்மையும் வேற்று மொழியார் உன்னை பற்றி உரைத்த புகழுரையும், மற்றவங்க உன்னை பத்தி பேசுற அந்த புகழுரை, இது எல்லாமே எமக்குள் உன்மேல் பற்றுணர்வை எழுப்புகின்றன. ஒரு சம பேட்ரியாட்டிக்கா எனக்கு கிரியேட் பண்ணுது. நம்ம லாங்குவேஜே இல்லாத ஒருத்தவங்க பெருமையா நம்மள பேசினா எப்படி இருக்கும், அதே போலதான் இங்க. ஓகே, என் தனித்தமிழே வண்டானது செந்தாமரை தேனை குடித்து சிறகசைத்து பாடும். வண்டு என்ன பண்ணும், நல்ல தேனை குடிச்சிட்டு பாடுமா, அது போன்று நாங்கள் உன்னை சுவைத்து உள்ளத்தில் கனல் மூண்டு உன் பெருமையை எங்கும் முழங்குகின்றோம். உன்னோட பெருமையை எங்க போனாலும் நாங்க சொல்றோம் அப்படின்ற மாதிரி இந்த பாடல் வந்து முடியும். ஓகே, நூல்வெளி. இந்த நூல்வெளியில பாத்தீங்கன்னா ஆத்தரை பத்தி தான் மேக்சிமம் கொடுத்துருப்பாங்க. பாவலரேறு பெருஞ்சித்தனார், இவரோட கனிச்சாறு அப்படின்னு ஒரு தொகுப்பு இருக்கு. ஓகேங்களா, அந்த தொகுப்புல இருந்து 2 தலைப்புல, அதாவது தமிழ்த்தாய் வாழ்த்து முந்துன்றோம் யாண்டும் அப்படின்னு 2 தலைப்புல உள்ள பாடலை எடுத்துதான் நமக்கு புக்குல செய்யுளா கொடுத்துருக்காங்க. ஓகே, இவர் வந்து தென்மொழி தமிழ்ச்சிட்டு அப்படின்னு 2 இதழ்கள்ல வந்து வேலை பார்த்திருக்காரு. 2 இதழ்கள் மூலியமா தமிழுணர்வை உலகத்துக்கு எல்லாத்துக்குமே அவர் வந்து பரப்பியிருக்காருன்னு சொல்றாங்க. இவரோட இயற்பெயர் என்ன, துரை ராசாமாணிக்கம் அப்படின்றதுதான் இவரோட இயற்பெயர். இவரோட படைப்புகள் பார்த்திடலாமா, உலகியல் 100, பாவிய கொத்து, நூறாசிரியம், கனிச்சாறு, என் சுவை என்பது, மகப்புகு வஞ்சி, பள்ளிப்பறவைகள். ஓகே, இது எல்லாமே அவரோட படைப்பு நூல்கள். ஓகேங்களா, அதே மாதிரி இவரின் திருக்குறள் மெய்ப்பொருளுரை தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது. அதாவது திருக்குறளுக்கு அந்த மெய்ப்பொருளுரை எழுதுவாங்கல்ல, அது வந்து ஒரு தமிழுக்கே ஒரு மேஜரான ஒரு பிளேஸ்ல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவரது நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளன. நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளன என்ன, கவர்மெண்ட் வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். இப்போ அவரோட புக்ஸ் எல்லாமே ஒரு கவர்மெண்ட் மியூசியம்லயோ லைப்ரரியிலயோ வச்சிருவாங்க இல்லையா, அதைத்தான் நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளனன்னு சொல்றாங்க. ஓகே, வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சேனல்ல இருந்து உங்களுக்கு நிறைய டெஸ்ட் சீரீஸ் வரும், நிறைய வந்து இந்த மாதிரி எக்ஸ்பிளனேஷன்ஸ் வீடியோஸ் வரும், நிறைய உங்களுக்கு குருவினா சிறுவினா அதோட எக்ஸ்பிளனேஷன்ஸ் வீடியோவும் கூடிய சீக்கிரத்தில் வரும். தேங்க்யூ.